friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கேரட் கொத்தமல்லி சட்னி. கேரட் கொத்தமல்லி துவையல்னு சொல்லலாங்க. இது நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் சட்னி ரெசிபி. இந்த சட்னி நல்ல ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸாக அரைச்சிக்கிட்டா நம்மளுக்கு இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக துவையலாக அரைச்சிக்கிட்டா நல்ல சுட சுட சாதத்தோட இந்த சட்னி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. ஏன்னா இங்கே நல்ல கேரட்டும் நல்ல கொத்தமல்லி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நல்ல ஒரு 2 பெரிய கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த பெரிய துருவல்லையே போட்டு துருவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கட்டும். ஏன்னா இதை நல்லா வதக்கி நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதாவது நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இந்த கேரட்டை நல்லா வதக்கிட்டு சட்னி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வதக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கொத்தமல்லி இலை, நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அந்த தண்டோடவே எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட் பண்ணி போட்டு அந்த கேரட்டோடவே வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த ரா கேரட்டோட வாசனை பிடிக்காது. ஸோ கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டுமே எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, நல்லா அந்த கார்லிக்கும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்ததாக நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும், நல்லா செவந்து வரணும். உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, கூடவே பச்சை மிளகா, இங்கே 4 பச்சை மிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. பட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாலாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் புளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம துருவின கேரட் சேர்த்துடலாங்க. இந்த கேரட் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா அந்த கேரட் நல்லா வதங்கி அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடும். பாருங்கள், கேரட் நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை அந்த தண்டு பகுதியெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த கொத்தமல்லியும் இந்த கேரட்டோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்படி கொத்தமல்லி இந்த கேரட் சட்னியில் சேர்த்து நம்ம வதக்கி செய்யும்போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இங்கே கல்லுப்பு சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சிருங்க. கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கட்டும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம். அது நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி துவையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டா நம்ம இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேரட் கொத்தமல்லி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா சைடு மீல்ஸில் கண்டிப்பாக ஒரு பச்சடி, ஒரு நல்ல ஒரு காரசாரமான சட்னி பரிமாறப்படும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அந்த ஆந்திரா சைடு மீல்ஸில் நான் ரசித்த இந்த கேரட் கொத்தமல்லி சட்னியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.